ஓம் சரவணபவாய நமக. கந்த சஷ்டி கவசத்திற்கு பொருள் தெரியுமா? நாம் அனைவரும் அனுதினமும் காலையிலும் மாலையிலும் கந்த சஷ்டி கவசத்தை பாடுகிறோம், படிக்கிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு அதன் பொருள் அறிந்து பாடுகிறோம் என்று தெரியவில்லை. எந்த வேலையானாலும் பொருளறிந்து செய்வதே சிறப்பு. நாம் செய்வது பக்தி, அதாவது இறைவன் மீது அன்பு செலுத்துவது. அதை சரியான முறையில் செய்ய வேண்டும் அல்லவா? கந்த சஷ்டி கவசத்தை படிப்பதால் என்ன பயன்கள்? கந்த சஷ்டி கவசம். கவசம் என்றால் என்ன? போர் வீரர்கள் தன் உடலை காத்து கொள்வதற்காக அணிவதுதான் கவசம். இதற்கேன் கவசம் என்று குறிப்பிடப்படுகிறது? நம்மை தீமையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் காத்து கொள்வதற்காக ஏற்றப்பட்டது. அதனால் கந்த சஷ்டி கவசம் என்று கூறுகிறோம். இதை இயற்றியவர் யார்? பாலன் தேவராய சுவாமிகள். அதிலே குறிப்பிட்டிருப்பார்கள் பாலன் தேவராயன் பகர்ந்ததை என்று. யார் அந்த தேவராய சுவாமிகள்? கந்த சஷ்டியை இயற்றியவர் தேவராய சுவாமிகள். அவரை யார் இயற்ற சொன்னது? கந்தக்கடவுள் முருகப்பெருமான் தான் பாலன் தேவராயா கந்த சஷ்டி கவசத்தை இயற்று என்று கனவில் கூறினார். எதற்காக இறைவன் கந்தக்கடவுள் நம் சொந்த கடவுள் தேவராய சுவாமியை எதற்காக தேர்ந்தெடுக்க வேண்டும்? கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய வேண்டுமா? தேவையில்லையா? கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 கொண்டு ஓதே செபித்து உகந்து நீரணிய அஷ்டதிக்குள்ளோரும் அடங்கோசமாய் அஷ்டதிக் பாலகர்களும் நமக்கு துணை புரிவார்கள். பகைவர்கள் மீது இருக்கும் பயம் விலகும். பகைவர்களும் நம்முடன் நட்பு கொள்வார்கள். சிந்தை கலங்கக்கூடாதுங்க. எப்போதுமே ஆச்சாரத்துடன் அங்கந்தொழுக்கி நேசமுடன் ஒரு நினைவுதுவாகி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்கக்கூடாது. ஆச்சாரமும் இருக்கணும், அதோடு நம்மளோட சிந்தை கலங்கக்கூடாது. சிந்தை கலங்காமல் பாடணும். கந்த சஷ்டி கவசத்தோட விளக்கம் மேலும் பார்க்க விரும்பினால் கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.